கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தாலுகா முருக்கன்பள்ளம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற துரியோதனன் படுகளம் விழாவில் துடப்பத்தில் அடி வாங்கி திரௌபதி அம்மனை வழிபட்ட கிராம மக்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் எழுத்திகிரி அருகே உள்ள முருக்கம்பள்ளம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவிலின் 52ஆம் ஆண்டு மகாபாரத பெருவிழா கடந்த மாதம் 27ஆம் தேதி துவங்கி மகாபாரத பெருவிழா துவங்கி நடைபெற்று வருகிறது. 18 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் மலையூர் ஸ்ரீ கோபால் சுவாமி நாடக கலைக்குழுவினரின் சார்பில் பாஞ்சாலி திருக்கல்யாணம், அர்ஜுனன் தவசு, அரவான் கடப்பள்ளி, அரசுக்கு மாளிகை உள்ளிட்ட பல்வேறு இதிகாச நாடகங்களும் நடைபெற்று வந்தன. கடந்த 18 நாட்களாக நடைபெற்று வந்த அக்னி வசந்த் உற்சவ விழாவில் கடைசி நாளான இன்று துரியோதனன் வதம் செய்யும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதற்காக கோவில் அருங்காமையில் சுமார் 40 அடி நீளத்தில் களிமண்ணால் துரியோதனன் உருவம் செய்யப்பட்டு அங்கு துரியோதனன் வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் துரியோதனன் மற்றும் பீமன் வேடம் புரிந்த 2 பேர்களும் சண்டையிடும் காட்சியும் நடைபெற்றது. இறுதிப் போரில் பீமனை துரியோதனன் வதம் செய்யும் நிகழ்வினை ஏராளமான மக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்து வழிபட்டனர். இதனையடுத்து திரௌபதி அம்மன் சபதத்தினை நிறைவேற்றும் வகையில் பக்தர்கள் திரௌபதி அம்மனை துரியோதனன் உடல் மீது வைத்து திரௌபதி அம்மன் கூந்தல் முடிக்கும் நிகழ்வும் நடத்தப்பட்டதை கிராம மக்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர். பின்னர் விழாவில் கலந்து கொண்ட ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் திருநங்கையிடம் முரம் மற்றும் துடப்பத்தினால் தலையில் அடிவாங்கி தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றியதோடு திரௌபதி அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை முருக்கம்பள்ளம், பாலேப்பள்ளி, எழுத்திகிரி, காத்தாடிக்குப்பம், வெண்ணம்பள்ளி, ஜோடுகொத்தூர், மதனக்குப்பம், மேல் அக்ரஹாரம் மற்றும் மல்லிநாயனப்பள்ளி ஆகிய 9 கிராமங்களை சேர்ந்த தர்மகர்த்தார்கள் மற்றும் கிராம மக்கள் இணைந்து சிறப்பாக இந்த மகாபாரத விழாவை நடத்தினார்கள். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.